ஹலோ, குட் மார்னிங். எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு பயங்கர சோம்பேறித்தனமான நாள். என்னென்னா, எந்திரிச்சு எந்த வேலையுமே பார்க்கல. 2 தம்பிங்களுமே அம்மா வீட்டில் இருக்காங்க. எந்திரிச்சு வந்து பால் காய்ச்சி ஹஸ்பண்டுக்கு பால் ஆற்றி கொடுத்தேன். நான் டீ போட்டு குடித்தேன். அவ்வளோதான். எனக்கு அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்யக்கூட எனக்கு தோணலை. ஒரே வார்த்தையில் வந்து தம்பியை அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஸ்கூலில் விடணுமா, ஸோ அம்மா வீட்டில் சாப்பிட்டுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, சரி அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எந்திரிச்சு வந்து இன்றைக்கி வேலை இருக்குது. பாத்திரம்லாம் விளக்கணும். நேற்று வந்து பாத்திரம் விளக்காம தான் நான் பேங்க்குக்கு போனேன். போயுமே வேஸ்ட்டாக போச்சு. சரி ஓகே, இன்றைக்கி பாத்திரம் விளக்கணும், துணி துவைக்கணும், மாவு அரைச்சி வைக்கணும். மாவு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்து மாவு இருந்துச்சுன்னா ஒரு 2 தோசை சட்னி ஊற்றி சாப்பிட்டு நம்ம படுத்துடலாமா. ஹோட்டலில் போய் சாப்பிட்ற பழக்கம் இல்லாதது வந்து ஒரு கஷ்டம்தான் போல். நினச்சா ஹோட்டல் போய் சாப்பிட்றவங்களுக்குலாம் ஈஸி தான். நான்லாம் ரொம்ப சிரமப்பட்டேன் இந்த 2 நாள் மாவு இல்லாமல். சரி இன்றைக்கி எப்படியாவது மாவு ஆட்டி வச்சுட்டு தான் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் போனேன். அம்மாவுக்கு வந்து ரிவ்யூ என்னன்னு சொல்லி பார்க்க போய் தான் ஆகணும். சரி எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்லோவாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு குட் நியூஸ் என்னென்னா, என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவள் வந்து இன்றைக்கி வந்து லேண்டு ரிஜிஸ்டர் பண்ணுறா. இது ஏன் எனக்கு இவ்வளோ சந்தோஷம்னா, லாஸ்ட்டு ஒரு 6 மந்த்தாக நான் வந்து அவளை அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணேன். இது வந்து நான் பெருமையாகவே சொல்லிக்கிறேன். அவள் வந்து லேண்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் தான் ஃபஸ்ட்டு ஏற்றி விட்டது. அவளை லேண்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு 6 மந்த்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன். அவளும் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்தா. பட் அவளுக்கு அமையவே இல்லை. சில நேரம்லாம் வேணாம், எனக்கு வாங்குறதுக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குது, லேண்டே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப தூரமாக இருக்குதுன்னு சொல்கிறப்பெல்லாம், இல்லை நீ விட்டுறாத, நீ எப்படியாச்சும் ஒரு 2 சென்டாவது வாங்கிடு ஜெகா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்லி, இப்போ என்னென்னா அவள் வந்து இங்கேருந்து கொஞ்சம் பக்கம்தான், ஒரு 1/2 hour இருக்குன்னு வச்சுக்கோங்களே. 1/2 hour விட கம்மி தான். அந்த ட்ராவலில் வந்து அவள் வந்து லேண்டு வாங்கியிருக்கா. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவள் வாங்கியிருக்கிறது வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உள்ள மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய பேருக்கு வந்து ரெண்ட்டு ப்ராப்ளம் இருக்குது. நிறையா பேர்கிட்ட லேண்ட் இல்லை. நம்ம சில பேர் அப்பா அம்மா வீடு இருக்குது, அப்பா அம்மா சொத்து இருக்குன்னா நீங்கள் அதை எப்படியாவது பாதுகாத்துக்கோங்க. எதுவுமே இல்லாதவங்க நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, எப்படியாச்சும் ஒரு சென்டாவது இடம் நீங்கள் வாங்கி போட்டுருங்க. அது தூரமாக இருந்தால் கூட உங்களுக்கு பரவாயில்ல. சொல்கிற மாதிரி இந்த என்னமோ சொல்லுவாங்களே, குடிசை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருக்கணும்னு. நீங்கள் வீடு கூட இப்போதைக்கு கட்ட வேணாம். ஆனால் இடம்னு ஒன்று ஒரு சென்டாவது எப்படியாவது நீங்கள் வந்து வாங்கி போட்டுருங்க. ஃப்யூச்சரில் நம்மளோட குழந்தைங்க வந்து கஷ்டப்படக்கூடாது. ஒரு சென்டில் எப்படியோ அவங்க வீடு கட்டி அவங்க இருந்துக்கிறட்டும். பட் வந்து அதை வந்து பண்ணாமல் நிறையா பேர் இருக்கீங்க. இல்லை இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து எனக்கெல்லாம் என்ன இதுனா மைனஸ்னால், நான் வந்து தங்கம் விற்றேன். ஒரு 120 கிராம் விற்றேன். 120 கிராம் எனக்கு விற்றேன். என் கையில் வெறும் 6 லட்சம் ரூபா தான் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் தங்கத்தில் விற்கலாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க. போய் அடகு வைக்கலாம். அடகு வச்சு இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து முடிக்க போகிற இடம் வந்து 2 சென்ட், 1.25 சென்ட். அவள் வந்து இப்போ 5.5 லட்சத்துக்கு வந்து ரிஜிஸ்டரோடு பண்ண போகிறா. அவகிட்ட இருக்கிற நகையை அடகு வச்சு தான் பண்ணுறா. ஸோ அவளுக்கு வந்து ஒரு ஈஸியான வேலை. இடமும் ஓரளவுக்கு வந்து ஏதோ ஒரு முடிக்கிற அளவுக்கு கிடச்சிருச்சு. அமௌண்ட் வந்து இப்போ அவள் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது கட்டி அவன் நகையை வந்து மீட்டுக்கிடுவா. நகையும் அவளுக்கு இருக்க போகுது, லேண்டும் அவளுக்கு இருக்க போகுது. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ வந்து சில பேர் சொன்னாங்க, வேணாம் நகையை வந்து விற்க வேணாம். அப்போ இருந்த வரைக்கும் எனக்கு இப்போ நகையோட மதிப்பை விட ஒரு 5 மடங்கு எனக்கு கூட தான் என்கிட்ட இப்போ வீடு இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ஒரு பாதியாச்சும் நம்ம வந்து வச்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. ஏதாவது ஒன்று தானே கடவுள் நமக்கு கொடுப்பாரு. எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆசைப்படக்கூடாது. ஸோ வந்து இன்றைக்கி அவள் இடம் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, ப்ளீஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி எங்கேயாச்சும் கொஞ்சம் தூரமாக கூட ஒரு சென்டாவது நீங்கள் வந்து வாங்கி போடுங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து இப்போ புரியாது. மேபி உங்களுக்கு நிறைய கடன் இருக்கலாம், ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கலாம். யாருக்குமே இல்லாமல் எதுவுமே இல்லை. இப்போ எங்களை பார்த்துக்கிட்டால் நாங்கள் இந்த வீட்டோட கடனை கட்டிகிட்ருக்கோம். என் அம்மா வீட்டு சைடும் சரி, என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் சரி, என்னோடய அப்பாவுக்கு வந்து நான் எல்லாமே நான் தான் பண்ணேன். அவரை தவறுனப்போ அவங்க என் கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. பட் அவங்க எதுவுமே பண்ணலை. நான் தான் எல்லாமே பண்ணேன். அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு என்னோட அத்தை மாமாவுக்கு எல்லாமே நாங்கள் தான் பண்ணுறோம். நம்ம பண்ணி தான் ஆகணும். அது நம்ம கடமை. நம்மளை பெற்றிருக்காங்க, நம்மளை வளர்த்துருக்காங்க. ஸோ நம்மளும் அவங்களுக்கு திருப்பி பண்ணணும். பட் இதுக்கு இடையில நம்ம சேவிங்ஸும் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ சேவிங்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு சென்டாவது இடம் வந்து நீங்கள் வந்து வாங்கி போட்டுருங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய நான் நல்ல விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.